வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணாமலை சில பொன்மொழிகள், முத்தான மொழிகளை மொழிஞ்சிருக்கிறாரு. அது அவ்வளவும் பொய். அது என்ன பொய், அவர் என்ன சொன்னார், அதோட உண்மை நிலவரம் என்ன? அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருல, ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காரு. அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ணாமலையை பொறுத்தவரை அவரோட நிலைமை இப்போ இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுமா? வேலை விட்டு ஒருத்தனை துரத்தி விட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஒரு 4-5 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பான். திடீர்னு கூப்பிட்டு தம்பி நாளிலேருந்து நீ வேலைக்கு வேணாம் போ அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். அவனோட மனநிலை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் அண்ணாமலை இருக்கிறாரு. அதனால தான் தன்னுடைய இருப்பை காட்டுவதற்காக பல்வேறு பல்ட்டி அடித்து பார்க்குறாரு. அந்த பல்ட்டிகளில் ஒன்று தான் இப்போ ரீசெண்டாக அவர் சொன்ன பொய்கள். பொய்கள்லாம் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வரிசையாக பார்த்துடலாம். இதை இதுக்கு பூரா பதில் சொன்னது யாருன்னா, நமது திமுக சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வில்சன் இருக்கார்ல, அவர் தான் பதிலும் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதே இப்படி தான் சொல்லியிருக்காரு. திரு அண்ணாமலை அவர்களது இந்த ட்வீட் பதிவினை புதிதாக வேலை இழந்த ஒருவரின் கசப்பான உளறலாக பார்க்க வேண்டி இருந்தாலும் இந்த பதிவில் உள்ள பொய்களை தோல் உரித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உண்மைகளை உணர்த்த வேண்டியது நமது கடமையாகிறது அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. பொய் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, அண்ணாமலை சொன்னது, தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை தமிழக மக்கள் பாராட்டுவதாக நம்பி ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு போட்டிருக்காரு. உண்மை என்னன்னா, சமீபத்திய சர்வே கருத்து கணிப்பில் கூட மக்களிடையே மிகவும் பிரபலமான முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் திகழ்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் மற்ற அனைத்து மாநில முதல்வர்களுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது 4 ஆண்டுகால பதவி காலத்தில் தொடர்ந்து முதல் 2 இடங்களுக்குள் இருந்து வருகிறார். எனவே அவரது புகழ் என்பது கற்பனை அல்ல, அதுதான் யதார்த்தம். மிஸ்டர் அண்ணாமலை, கொஞ்சம் எல்லாத்தையும் படிச்சுட்டு பேசுங்க. உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் அதுதான் நிஜம்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்கிறது மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு கற்பனையில் முதலமைச்சர் இருக்காருன்னு நீங்கள் வேற அடிச்சு விடுறீங்க. அடுத்த போய் என்னன்னு பாருங்க. தமிழ்நாடு அரசு மக்களின் வரி பணத்தை இது போன்ற குழுக்களுக்கு வீணடிக்கும் நடவடிக்கையை தொடரும் முன் ஏற்கனவே அமைத்த குழுக்களுக்கு இதுவரை எவ்வளவு செலவு செய்துள்ளது என்பதை முதலில் அறிவிக்க வேண்டும். அவர் எதை சொல்றாரு? மாநில சுயாட்சிக்காக ஒரு குழு அமைச்சார் பார்த்தீங்களா, குரியன் ஜோசப்ன்ற ஒரு தலைமையில். அந்த குழு நீங்கள் அமைச்சு இப்படி குழுவாக அமைச்சிக்கிட்டே இருக்கீங்க. மக்கள் காசை பூரா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதுவரை அமைக்கப்பட்ட குழுக்களுக்கு என்ன செலவு பண்ணீங்க அதையும் சொல்லுங்கள். இந்த குழுவுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க அதையும் சொல்லுங்கள் அப்படின்னு பெரிய அறிவுபூர்வமாக கேட்டாராம். உண்மை என்ன? தற்போது தமிழக அரசு அமைத்துள்ள குழுவில் பணியாற்றுவதற்காக தாம் எந்த ஊதியமும் பெறவில்லை என்று நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் பகிரங்கமாக கூறியிருக்கிறார். பிரதமர் மோடியின் போட்டோ ஷூட் மற்றும் மக்கள் தொடர்புக்காக மட்டும் ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவழிக்கப்படும் போது பாஜக அரசியல்வாதி ஒருவர் வீண் செலவுகள் பற்றி பேசுவதெல்லாம் நகைப்புக்குரியது. மோடியின் விளம்பர செலவு கணக்குகளை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அண்ணாமலை. அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபைல் வச்சா ஃபைலுக்கு மேலே தான் லைட் அடிப்பாங்க. இவருக்கு மட்டும் முகத்துக்கு லைட் அடிக்கணும், ஃபைலுக்கு அடியிலேருந்து லைட் வச்ச அவர் ஃபைல் பார்க்குற மாதிரிலாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து போடுறீங்களே,
அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணீங்க? அவர் ஒரு நாள் போடுற ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்காரு? அந்த கணக்கெல்லாம் முதல்ல எங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மக்கள் பயனுக்காகவும் நாட்டுக்காகவும் நம்ம போடக்கூடிய குழுக்களுக்கு என்ன செலவுன்றதை அதுக்கப்புறம் பேசுவோம். முதல்ல இந்த குழுவுக்கு அந்த தலைவராக இருக்கக்கூடிய குரியன் ஜோசப் அவரே நேராக சொல்லிட்டாரு, இந்த குழுவில் பணியாற்றுவதற்காக எனக்கு ஒரு பைசா கூட சேலரிலாம் வேணாங்க, நான் வந்து வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கண்டிப்பாக செஞ்சிடறேன்னு அவர் நேரடியாக சொல்லிட்டாரு. அதன் பிறகு இப்படி அண்ணாமலை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாரு பொய் மூட்டைகளை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்த போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற திமுக ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை. அடிச்சாராம். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சிறு துரும்பை கூட அசைக்கலை. சரி, அசைக்கலைன்றதுக்கு உன் பேச்சுக்கு வச்சுப்போம். நீங்கள் என்ன பிடுங்குனீங்க? நீங்கள் உங்கள் கட்சி தானே ஒன்றியத்தில் அரசு ஆட்சியில் இருக்குது. நீங்கள் மோடிகிட்ட சொல்லி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டியதுன்னா கொண்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லலாம்ல. திமுக அரசால் செய்ய முடியாத ஒரு வேலையை தனி ஒரு அண்ணாமலையாக நான் செய்து விட்டேன், கல்வியை ஒரு ஒத்திசைவு பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மோடியிடம் பேசி நான் வாங்கிட்டு வந்துட்டேன், மோடியிடம் பேசி நான் நீட் தேர்வுக்கு விலக்கு வாங்கிட்டு வந்துட்டேன்னு வாங்கிட்டு வர வேண்டியது தானே. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கழட்டல. சரி, அது நீங்கள் கழட்ட மாட்டீங்க, அது வேற விஷயம். ஆனால் உண்மை என்னன்றதை பார்ப்போம். கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கான தனிநபர் மசோதாவை திரு வில்சன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினார். அப்போ என்ன செய்யலைன்னா, தனிநபர் மசோதாவாக வில்சன் அவர்கள் நாடாளுமன்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது வாதத்துக்கு எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி ஒன்றும் பண்ணல அவங்க. ஆனாலும் ஒரு ட்வீட் பண்ணும்போது வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடுறது. அப்போ அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் வந்து தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்ததை பற்றி ஏன் நீங்கள் பேசலை? அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே பேசணும். நீங்கள் போய் மோடிகிட்ட நேராக பேசி வாங்கிட்டு வரலாம். நீங்கள் நேராக போய் அமித்ஷாட்ட போய் பேசி வாங்கிட்டு வரலாம். ஐயா, நம்மளால் தமிழ்நாட்டில் காலே வைக்க முடியல, உள்ள கால் ஊன்றவே முடியல, தயவு செய்து அந்த நீட்டை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டிங்கன்னா நாங்கள் நீட்டை ரத்து பண்ணி வாங்கிட்டோன்னு போய் பேசியாது, நாங்கள் தான் பாஜக தான் அதை செய்ய முடிஞ்சுது அப்படின்னு பேசியாது நாங்கள் ஏதாவது ஒரு 10 இடத்துல ஜெயிக்கிறதுக்கு பார்க்குறோன்னு போய் பேச வேண்டியதுன்னு. அது பேசுறதுக்கு துப்பு இல்லை. அடுத்த போய் என்னன்னு பாருங்க. கடந்த 2013ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் நீட் தேர்வை ஆதரித்து உச்சநீதிமன்றத்தில் 2 ரிட் மனுக்களை தாக்கல் செய்தது. மேலும் கடந்த 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் யார் வாதாடினார்கள் என்பது முதலமைச்சருக்கு நன்றாக தெரியுமா? உண்மை என்ன? இது அண்ணாமலை அவர்களின் அறியாமை. மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நீட் தேர்வுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இவர் வில்சனையே ஆஜராகியிருக்காரு. எப்போ? 2011 ஜனவரி 6ஆம் தேதி அன்று இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான ஒழுங்குமுறை விதிகளுக்கு 2011ஆம் ஆண்டு ரிட் மனு மீது தமிழக அரசின் சார்பில் தடை உத்தரவும் வாங்கினாங்க. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு பாஜக அரசு இந்திய மருத்துவ கவுன்சில் சட்டத்தில் திருத்தத்தை ஏற்படுத்தி 10D பிரிவுன்னு ஒன்று அறிமுகப்படுத்தும் வரை தமிழ்நாட்டில் நீட் தேர்வு அமல்படுத்தப்படவில்லை. நீட் தேர்வை ஆதரித்ததோடு அதனை அமல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் கோரியதும் வழக்கு தொடுத்ததும் பாஜக தான். அதுக்கு அடுத்த போய் என்னன்னு பாருங்க. நீதிபதி ராஜமன்னார் குழுவில் பரிந்துரைகள் எந்த நடைமுறை வலிமையையும் கொண்டிருக்கவில்லை என்று அப்போதைய ஒன்றிய அரசே கூறியதான். இதுவும் அவரோட முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தக்கூடியது. தமிழக ஆளுநர் திரு RN ரவி தொடர்புடைய சமீபத்திய தீர்ப்பு உட்பட ஒன்றிய மாநில அரசுகளின் பிரச்சனைகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் பல தீர்ப்புகளை ராஜமன்னார் குழுவில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது, மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இந்தந்த தீர்ப்பெல்லாம் பாருங்க, எதனால மாநில சுயாட்சி வேணும்னு அப்படின்ற கொஸ்டின் வந்து சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த இடங்கள்லாம் பாருங்க, ஆளுநர்கள் மாநில அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுத்துருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் மறுபடி வந்து இத்தனை கேஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம கேட்குறதே என்னென்னா, இப்போ அந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆளுநர் தூக்கி சீட்டு கடியில் வச்சுக்கிறாரு. அப்போ அதுக்கு போய் ஒரு வழக்கு போட வேண்டியிருக்கு. இப்படி ஒன்றுக்கும் நாங்கள் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. மாநில சுயாட்சினா நாங்களே சட்டத்தை ஏற்றி நடைமுறைப்படுத்திடுவோம். அதாவது மாநில சுயாட்சினா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்றாங்க. அதெல்லாம் லூஸ்தனமாக இருக்குது. அதாவது ஒரு ஸ்கூல் கட்டணும்னா கூட நான் திரும்பவும் கவர்னருக்கு வெயிட் பண்ணணும், குடியரசுத் தலைவருக்கு வெயிட் பண்ணணுன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு மெடிக்கல் காலேஜ் தரேன்னா டக்குன்னு திறந்துட்டு போகலாம்.
அதுக்கும் ஆளுநர்கிட்ட போய் குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு வரணும். ஆனால் இவர் மோடி என்ன பண்ணுறாரு, முக்கியமான வெளிநாட்டு பிரச்சனை, ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் ஊரில் 1ஆம் கிளாஸில் என்ன பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லித்தரேன், பிஎம் ஸ்ரீ அப்படின்னு நான் ஒரு ஸ்கூலை கொண்டு வரேன்னு லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது தான் நம்ம இங்கே மாநில சுயாட்சியை பற்றி பேசுறது. அடுத்த போய் என்னன்னு பாருங்க, சீர்குலைந்து கிடக்கும் மாநில நிர்வாகத்தில் கவனம் செலுத்துங்க. இதை நீங்கள் சொல்லலாமா? ஒன்றிய பாஜக அரசின் தவறான நிர்வாகத்தில் தேசிய அளவில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு தான் மொத்த இந்தியாவிலேயே அதிகபட்சமாக வளர்ச்சியை காமிச்சிருக்கு. 9.69%. இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் இந்த இடத்தை எட்டவும் இல்லை. தேசிய பொருளாதார வளர்ச்சியும் இதுக்கு பக்கத்தில் கூட வர முடியல. இதை வச்சுட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் நிர்வாக சீர்கேடுன்றீங்க. முதல்ல உங்கள் ஒன்றிய அரசின் நிர்வாக சீர்கேடுகள்லாம் போய் என்னன்னு போய் பாருங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். இதெல்லாம் என்னன்னா, இந்த நேரத்தில் நம்ம அண்ணாமலைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இது மாதிரி முட்டாள்தனமான ட்வீட் எல்லாம் போட்டுக்கிட்டு என்னன்னே தெரியாம, தகவல் உண்மை நிலவரங்கள் என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் பேசாமல் ஏதாவது யோகா தியானம், உங்கள் மோடிஜி பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து போடுவார், அது மாதிரி நீங்களும் போய் யோகா தியானம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மனசு அமைதி அடையும். சரியா? உங்கள் பதவியை பறிச்சிட்டாங்க அப்படின்ற பதட்டத்தில் நான் இன்னும் இருக்கிறேன் பாரு தமிழக அரசியலில், என்னை வெளியே அனுப்ப முடியாது, எனக்கு எண்டு கார்டே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்களா நினச்சிக்கிட்டு வாய்க்கு வந்ததை உளராதீங்க. சரியா? அண்ணாமலை அவர்கள், நீங்கள் இருந்தவரை எனக்கும் உங்கள் மீது ஒரு மரியாதை உண்டு. நல்ல ஒரு தலைவராக நீங்கள் செயல்பட்டீங்க. உங்களை பதவி விட்டு தூக்குனது ஒரு துன்பியல் சம்பவம்னு தான் சொல்லணும். அதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க அண்ணாமலை அவர்களே. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.